இந்த கழுதையின் வாயை திறந்தது என்ன என்று கேட்டீங்கன்னா, இது நிச்சயமாகவே கழுதை என்ன செய்தது? புல்லு சாப்பிட்டது தான், தண்ணீர் குடித்தது தான். கழுதையின் வாய் திறந்துதான் இருந்தது. ஆனா என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்னன்னா, இந்த உலகத்தில் என் தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மிருகங்களும் இன்னை வரையிலும் எந்த மிருகங்களும் பேசவே இல்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தது போல், ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் பேசியது போல் இந்த கழுதை பேசினதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்றால், இன்றை வரையிலும் அதற்கப்புறமாக, அதற்கு முன்பதாகவும் ஒரு விலங்கும் ஒரு மிருகமும் பேசினது இல்லை. அதற்கு அப்புறமும் இதுவரைக்கும் எந்த மிருகமும் பேசவில்லை. அதனால தான் சொல்றேன், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கக்கூடிய தேவன் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக கழுதையின் வாயை திறப்பாரையானால் ஏன் உங்களுக்காக திறக்க மாட்டார்? விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும்.